ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க எல்லாருமே? பிக் பாஸ் 9 தமிழ் வந்திருக்கு இப்போது. எப்போ இது ஸ்டார்ட் ஆக போகுது, யார் யாரெல்லாம் வரப்போகிறாங்க, என்ன மாதிரியான நியூ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குலாம் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து நம்ம எவ்ரி இயரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் ஒன்று கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் இயர் என்ன நடக்க போகுது, நெக்ஸ்ட் சீசன் எப்போ நடக்க போகுதுன்றத நம்ம வந்து லாஸ்ட் இயர் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். கமல் சார் வந்து வரமாட்டார் அடுத்த சீசனில் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். கமல் சார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, எனக்கு சில வேலைலாம் இருக்குது, அதனால் இந்த முறை கலந்துக்க முடியல, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். பட் ஆனால் அவர் கலந்துக்கல. அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன். அவருக்கு வந்து விருப்பம் இல்லையா, இல்லை என்ன பிரச்சனை நடந்தது அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். இப்போ இந்த சீசன் 9 பொறுத்த வரைக்கும் எல்லோரும் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 வீடு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்லாம் இருந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸு, இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ்லாம் கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்க. நான் அப்போயே சொல்லியிருந்தேன், இதுக்கு முன்னாடி வந்து அந்த 2 வீடு செப்பரேட்டாக இருக்கிற வீடு வந்து ஒர்க் ஆகாது, அது மாதிரி இருந்தால் இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்னு நம்ம சொன்னோம். அதுவும் ஒர்க் ஆகலை. அதேமாதிரி பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் தனித்தனியாக செப்பரேட்டாக இருந்ததுன்னா அது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கேம் ஷோ மாதிரி ஆகிடும், ரியாலிட்டி ஷோ மாதிரியே இருக்காது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறமா அவங்களே சேஞ்ச் பண்ணாங்க. பட் இந்த முறை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் மாற்றுறோம் அப்படின்ற பேரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணிட்டாங்க எல்லாமே. இந்த ரூல்ஸ் எல்லாமே பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. லாஸ்ட் டைமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம் வச்சுருப்பாங்க. அந்த கேமில் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாதவங்க வீட்டுக்கே போயிடுவாங்க, ஓடி வந்திருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு குடுக்குன்னு ஓடி வந்து அந்த இடத்துல நிற்கிறது, இந்த மாதிரி இது வந்து நிறைய பயங்கரமாக ஃபேம் ஆச்சு லாஸ்ட் டைமு. ஸோ அது வந்து கண்டிப்பாக அது ஒரு ட்விஸ்ட்டு தான். பட் சில பேருக்கு பிடிக்கல, சில பேருக்கு பிடிச்சிருக்கு. அதெல்லாம் தாண்டி அதே மாதிரி சில சேஞ்சஸ்லாம் இருக்குது. இந்த முறை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டஸ்டண்ட்டுக்கு வந்து ஃபேவராக பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. என்னன்னா லாஸ்ட் டைமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக வேணும், இன்னும் நிறைய சேஞ்சஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா, இப்போ நீங்கள் கொடுக்குற இந்த சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வேணும், இவங்க வந்து சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு வந்து பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் எதுவுமே அவங்களுக்குலாம் டாஸ்க் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த முறை அந்த டாஸ்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதுதான் இவங்க பண்ணியிருக்கிற சேஞ்சஸ். நம்ம பேசிகிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் வந்து செட் ஒர்க்லாம் உள்ளே போயிட்டுருக்கு. செட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட்டு 90% வந்து பார்த்திங்கன்னா செட் ஒர்க் முடிஞ்சிருச்சு. அநேகமாக இன்னும் 2-3 டேஸில் செட் ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சுன்னா அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு அரௌண்டாக ஒரு 10 டேஸ்க்குள்ளே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறமா பெயிண்டிங்கு, சின்ன சின்ன இன்டீரியர் ஒர்க்கு மட்டும்தான். ஸோ இப்போது பிக் பாஸ் 9 தமிழ் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்ற பார்க்கும்போதோ, கமல் சார் இல்லை அப்படிங்கிற வருத்தம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி கமல் சார் வந்துடும் நாங்கள் எதிர்பார்த்தோமே, ஏன் வரலை அப்படின்ற மாதிரி. இப்போ முக்கியமான விஷயம் கண்டஸ்டன்ட் யார் வரப்போகிறாங்க, அந்த கண்டஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போதோ தான் ரெகுலர் தான், அதே டெய்லர் அதே வாடகை அப்படின்வாங்கள்ல, சிடபிள்யூசியிலேருந்து கூப்பிட்டு வர போகிறாங்க, ஷபானாவை கூப்பிட்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்செல்லாம் வருது. குறிப்பாக அஸ்வின் உங்களுக்கு தெரியும், நல்ல க்ரூமப் ஆகி ஒரு பெரிய ஹீரோவாக வர வேண்டிய பட் வந்து ஒரே ப்ரெஸ் மீட்டில் அவரே பேசி அவருக்கே வந்து பிரச்சனையை ஏற்படுத்திக்கிட்டார். அவர் ஆக்சுவலாக எங்கேயோ போக வேண்டிய மனுஷன் இப்போ எங்கே இருக்காருன்னே தெரியல. அவரை பற்றி இண்டஸ்ட்ரியில் ஏகப்பட்ட நெகட்டிவான டாக்ஸ்லாம் இருந்தது. அவர் கதை கேட்கணும் அப்படின்னா ஸ்டார் ஹோட்டலில் தான் கதை கேட்பேன் அப்படின்லாம் சொன்னார். ஸோ அந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் அவரை பற்றி போயிட்டு இருந்தது. நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள்லாம் தெரியும். அதுக்கப்புறம் அவர் எங்கே போனார்னு தெரியல. சின்ன சின்ன ஆல்பம்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, படம் பண்ண வேண்டியது சின்ன சின்ன ஆல்பம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த நேம் அவர் சேஞ்ச் பண்ணுவாரா, இதுக்குள்ளே வந்து சேஞ்ச் பண்ணி திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கம்பேக் கொடுப்பாரா அப்படிங்கிறது தான் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அஸ்வின் முதல்ல வருவாரா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அவர் தான் ஹீரோ ஆகிட்டார் இல்லைங்க, அவர் ஏன் வருவாரா அப்படின்னு கேட்கும்போதோ, வந்தாருன்னா அவருக்கு தான் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஆக்சுவலாக அவர் வரப்போகிறதா வந்து பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. நான் ஹீரோ ஆகிட்டேன், நான்லாம் எதுக்கு வரணும் அப்படின்னு நினச்சாரு அப்படின்னா, இன்னும் அவர் அன்றைக்கி என்ன ப்ரெஸ் மீட்டில் பேசினாரோ அதே தான் இன்னும் கோடம்பாக்கத்தில் சுற்றிக்கிட்டே இருக்குது. அவர் பயங்கரமான ஆட்டிடியூடானால் அவர் வச்சு படம் பண்ண முடியாது. அவருக்கு நிறைய ஹேட்டர்ஸ் இருக்காங்க. படம் பண்ணால் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை வந்து எல்லாரும் ட்ரால் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்புறம் எப்படி உள்ள படம் ஓடும் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்கும் போயிட்டுருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு அவருக்கு நல்ல ஃபாலோவர்ஸ் இருக்குது, நிறைய பேர் அவரை விரும்புகிறாங்க, கண்டிப்பாக அவர் படத்தையும் பார்ப்பாங்கன்றதுனால தான் அவரை ப்ரொடக்ஷனுக்கு வந்து இது பண்ணாங்க. பட் அவரே வந்து சொதப்பிட்டார். பட் எனக்கு தெரிஞ்சு இதில் வந்துட்டு திரும்பவும் நான் அந்த மாதிரிலாம் கிடையாது, அன்றைக்கி வந்து ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மைக்கு நம்மளை சுற்றி ஒரு நிறைய பேர்
அப்படின்னு இருக்கும்போது நம்ம வந்து ஒரு அன்கண்ட்ரோலாக நான் பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பல முறை சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் இது பிக் பாஸ்குள்ளே வந்துட்டு உங்களை பிடிச்சிருச்சு அப்படின்னா விட மாட்டாங்க. ஆடியன்ஸ் வந்து உங்களை விட மாட்டாங்க எப்போவுமே. பட் பிடிக்கலைன்னா பிடிக்கல தான். அதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம், எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லும்போதோ, நெக்ஸ்ட் மந்த்து 4ஆம் தேதி இல்லைன்னா 5ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணலாமா, கிரேட் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன் அந்த 4ஆம் தேதி 5ஆம் தேதினா அது ஏதோ சென்டிமெண்ட்லாம் சொல்கிறாங்க அதனால். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக டூர் ஒன்று வரப்போகுது. எல்லாரும் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குது இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், லாஸ்ட் டைம் பண்ணதுக்கும் இப்போ பண்ணதுக்கும் என்ன வித்தியாசம்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு டூரும் ஒன்று வரப்போகுது. ஸோ அதுவும் வந்து நம்ம டெலகாஸ்ட் பண்ணுவோம். இது பிக் பாஸை பற்றி ஒரு அப்டேட்டு. இன்னும் 2-3 கண்டஸ்டன்ட் பேர்லாம் சொல்கிறாங்க. எனக்கு வந்து அந்த கண்டஸ்டன்ட்லாம் வருவாங்களா அப்படிங்கிற மாதிரியே டவுட் இருக்குது. ஏன்னா அந்த கண்டஸ்டன்ட்லாம் உள்ளே வந்தால் தாங்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பொதுவாக இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்குது இதில். என்னென்னா இன்ஃப்ளூயன்சரை உள்ளே கூப்பிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ்க்கும் இன்ஃப்ளூயன்சருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய எல்லா இடத்துலையும் வந்து இங்கே சாப்பிடுங்க அங்கே சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் டிஜிட்டல் கிரியேட்டர் அப்படிங்கிறவங்க வந்து இந்த காமெடியெலாம் பண்ணி போடுறது, நல்ல நல்ல ஜாலியாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது. என்னை கேட்டால் இன்ஃப்ளூயன்சர்ஸ் உள்ளே கொண்டு வர்றது அவங்கள கண்டிப்பாக அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்டைன் ஒரு குறிப்பிட்ட பீப்புள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வச்சு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கும் தெரியும் நம்ம வந்தோன்னா என்னென்னலாம் பண்ணுவாங்க, நம்மளுக்கு என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு தான் உள்ளே வருவாங்க. பட் மேபி இவ்வளோ நாள் வந்து நம்மளுக்கு இருக்கிற ஹேட்டர்ஸ் எல்லாரையுமே நம்மளை வந்து நம்மளுடைய ஃபாலோவர்ஸாக மாற்றிடலாம் அப்படின்னு நினச்சி கூட உள்ளே வரலாம். ஸோ இந்த பிக் பாஸ் வீடு அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஸ்க் தான். நீங்கள் ஒன்று போனால் பெரிய ஆளாக போயிடுவீங்க. எங்கேயாவது உணர்ச்சிவசப்பட்டு ஏதாவது பேசிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றம் வரும், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ இன்ஃப்ளூயன்சர் வரப்போகிறாங்க. இதுதான் எனக்கு கிடச்சிருக்க ஒரு அப்டேட்டு. அந்த இன்ஃப்ளூயன்சர் நேமெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. இவங்களாம் நிஜமாகவே உள்ளே வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது என்னால் ஃபுல்லாக உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்ல முடியல. அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். யார் அந்த இன்ஃப்ளூயன்சர், ஏன் உங்களால் சொல்ல முடியல அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல, அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். யார் அந்த இன்ஃப்ளூயன்சரு, அவங்க என்ன மாதிரியான சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்காங்க அவங்களுடைய பேஜில், அதெல்லாம் நான் சொல்கிறேன். சொல்லும் போது ஆல்மோஸ்ட் இப்போ கண்டுபிடிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். கமெண்ட்ஸில் போடுவாங்க பாருங்கள் யார் யார் அதெல்லாம்னு. ஸோ ஏன்னா அவங்கெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, அவங்கள பற்றி நிறைய விஷயங்களை வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள எல்லாரையும் உள்ளே ஒரு பரபரப்பாக இருக்கிற ஆட்களை உள்ளே கூப்பிட்டு வராங்கல்ல. ஸோ இப்போ இன்னொருத்தனும் சொல்கிறாங்க திவாகரை கூப்பிட்டு வராங்களா உள்ள. இதுதான் வந்து இங்கே நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அவருக்காக தான் வருவாரா அப்படின்னு பார்க்கும்போதோ, லாஸ்ட் டைம் வந்து திவாகர் வருவார்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்த்தாரு. ஆனால் அவரை கூப்பிடவே இல்லை ஆக்சுவலாக. ஸோ இப்போது போயிட்டுருக்கிற நிறைய பிரச்சனைகள் அவர் மேலே இருக்குது. ஸோ அதை வச்சு இவரை உள்ளே கூப்பிட்டு வர முடியுமா அப்படின்னு பார்க்கும்போதோ 50-50 தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திவாகர் வந்து எல்லாம் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்பாரா அப்படின்னு கேட்டால் கேட்க மாட்டார். அவருக்கு என்ன தோணுதோ அதுதான் செய்வார். அவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னா முடியாது. யாராவது உள்ளே வந்து உனக்கு நடிக்க தெரியுமான்னு கேட்டால் டென்ஷன் ஆகிடுவார். உனக்கு தெரியுமா நடிப்பு, நான் எவ்வளோ பெரிய நடிப்பாராக்கன்னு தெரியுமா அப்படின்றவார். ஸோ இந்த இஷ்யூலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி பரவாயில்ல, திவாகரை விட்டால் உள்ள ஃபைட் சீன்லாம் நிறைய கிடைக்கும் அப்படின்னு நினச்சி உள்ளே அனுப்புறதுக்கு ஒரு 50% சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா இவர் அனுப்பி இதுவே வேறு மாதிரி எதாவது ரிவர்ஸாக மாறிடுச்சுன்னா உள்ள மொத்த கண்டஸ்டண்ட்டுக்கும் சேர்த்து இந்த அஃபெக்ட் ஆகும்ல, அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ திவாகர், நான் ரொம்ப நாளாக வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த இன்ஃப்ளூயன்சர்லாம் பிபிக்குள்ளே போகிறதுக்கு சான்ஸ் இல்லை, ஒருவேளை போனால் எப்படி இருக்கும் அப்படின்றவங்களாம் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ நம்ம வழக்கமாக ஒவ்வொரு சீசன்லேயும் முன்கூட்டியே அப்டேட் கொடுத்துருவோங்க நினைக்கிறேன். எப்போ இது வந்து ஓப்பனிங் ஆக போகுது, எப்போ லான்ச் பண்ண போகிறாங்கிற டேட்டை நம்ம தான் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுவோம். எந்தெந்த கண்டஸ்டன்ட் வர போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம சைட்லேருந்து தான் ஃபஸ்ட்டு வரும். உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஸோ பேக் டு பேக் நிறைய அப்டேட்ஸ்லாம் வரப்போகுது. நீங்கள் தொடர்ந்து வந்து நம்ம சேனல்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். என்ன